ஒரு முதலமைச்சர் தானே, முன்னாள் முதலமைச்சர் தானே. ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சமாவது விவஸ்தை வேணாம், கொஞ்சமாவது நாணம் வேணாம். சொல்லுங்க ஏங்க, இருங்க. எங்க காலில் விழுந்து நீ பதவி பெற்று வந்து அவங்களுக்கே விசுவாசமா இல்லை. நான் யாருக்கிட்டே காலில் விழுந்து பதவி பெற்றிருக்கிறேன், ஒரு போட்டோ காட்டுங்க, வரலாறு சொல்லுங்க பார்ப்போம். சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு சார்? பிசிக்கு ஆரம்பித்தது தலித் இயக்கமா தான் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று, நான் சொல்றதை கேளுங்க சார். விசிகா ஆரம்பிக்கும் போது ஒரு தலித் இயக்கமாக தான் ஆரம்பிச்சது. டிபிஐ இருந்துச்சு, தலித் பேந்தரா இருந்துச்சு, அப்புறம் விசிகாவை மாறிச்சு. 2 சட்டமன்ற உறுப்பினர் 2 தலித் தான் இருந்தோம் நாங்கள் அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும். சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் இயக்கமாக இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று எல்லாருக்குமான கட்சியை அதை கொண்டு செல்லணும்னா தலைவர் நினைக்கிறாரு, கொண்டு செல்றாரு. அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க யாரு சொல்றதுன்னு கேட்குறேன். நான் தமிழை தானே சொன்னேன், ஆங்கிலத்தை சொல்லல. நான் இருக்கிற வரைக்கும் 2 தலித் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு பல சமூகங்களை சார்ந்தவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்குன்ற. எல்லா சமூகத்துக்குமான கட்சியா இருக்கு, நல்லது தானே அது. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? ஏங்க, நான் திருப்பி சொல்றேங்க, கேமரா முன்னாடிலாம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அதை நீங்களும் விரும்பாதீங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் கட்சி இது. எங்களுக்குன்ட்டு ஒரு இடம் இருக்கு பேசுறதுக்கு. எங்க தலைவர்கள் இருக்காங்க. எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இருக்கார். சரியா? அவர் வந்து முடிவெடுப்பார், அவர் பேசுவார். நன்றி.